ஆனா அவனுக்கு தெரியாது, சிங்க கெபியிலும் அக்கினி சூளையிலும் என் கூட ஒருத்தர் வந்து இருப்பார்னு யாருக்கு தெரியல, யாருக்கு தெரியல? நம்மள உட்கார வச்ச சத்துருவுக்கு தெரியல. சொல்லுங்க ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், அவருடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வேன்? அவரை தொழுது கொள்வேன், அவரை ஆராதிப்பேன். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. காலைவேளையில கர்த்தரை ஆராதிக்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க ஆமென். அவர் சொன்னா செங்கடல் ரெண்டா பிளக்கும், அவர் சொன்னா எரிகோ கோட்டை விழும். ஹalleluya. இது சொல்றவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டா நிற்கும், அவர் சொன்னா நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் சொன்னா நடக்கும். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, அவர் சொன்னா நடக்கும், அவர் சொன்னா நடக்கும், அவர் சொன்னா ஆகும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். என்ன அருமையான வரிகள் இல்லையா? சுட்டெரிக்கும், எப்படிங்க? சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். என்னை நனைத்தார். எஸ், ஹalleluya. ஹalleluya. சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சொல்லுங்க, சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், விழுந்தேன், அவர் என்னை அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ
என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ கரங்களை தட்டி சொல்லுவோம் ஆமென். சுடங்கிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுடங்கிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்கப்பா. சிங்கக்கேபியோ சுடங்கிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுடங்கிருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சுடங்கிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுடங்கிருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ எஸ் ஆமென். சொல்லுங்க ஆமென். கரங்களை வச்சு சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்களேன். The kingdom, ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகளே, சத்துருடைய எந்த சூழ்ச்சிகளும் என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, விடுதலையினுடைய ஆராதனையை செய்து எகிப்தை விட்டு வெள்ளாட்டு கடை வெட்டியாச்சு, பலி செலுத்தியாச்சு, சத்துரு சங்காரம் ஆயிட்டான். எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க இல்லையா? அவங்க நினைச்சாங்க அவ்வளவுதான், இதோட இனி சத்துரு என்ன செய்ய மாட்டான், பின்தொடர மாட்டான்னு நினைச்சாங்க இல்லையா? சத்துரு விட்டானா? வசனம் சொல்லுது, படிச்ச ஆச்சரியமா இருக்கும். யாத்திரையாகமம் 15:9 வசனத்தை எடுத்தவங்க சத்தமா படிங்க பாப்பா, சத்தமா படிங்க. யாத்திரையாகமம் 15:9 வசனத்தை படிங்க. பாருங்க, சத்துரு சொல்றான், இவங்களை என்ன செய்வேன், தொடருவேன், பிடிப்பேன், அவனுக்குரியதை கொள்ளையாடி என்ன செய்வேன், பங்கிடுவேன். என் ஆசை, எனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ, சத்துருவுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ, அந்த ஆசை யாரை கொண்டு திருப்தியாக்குவானா? யாரை கொண்டு? நம்மளை கொண்டு தாங்க, நம்மளை கொண்டுதான். நம்மளை கொண்டு பிசாசு அவனுடைய ஆசைகளை என்ன செய்வான், திருப்தி ஆக்குவான். மறந்துடாதீங்க, சொல்றான், என் ஆசை அவர்களை கொண்டு என்ன ஆகும், திருப்தி ஆகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கையை, சத்துரு சொல்றான், பட்டயத்தை உருவி உங்களை என்ன செய்வானா, சங்கரிப்பானா. அப்ப நம்ம சும்மா இருந்த வேலைக்கு ஆகுமா? சும்மா இருந்த வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்க, சும்மா இருந்தா வேலைக்கு ஆகுமா? அப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். சொல்லுங்க, ஆராதிக்கணும். வாழ்க்கையில நீங்க விடுதலைகள் அடையணும்னா நினைக்கிறீங்க, வேலையில இந்த பிரச்சனை, குடும்பத்துல இந்த பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் யாரு உண்டு பண்றது நினைச்சீங்க? சத்துரு. பொருளாதாரத்துல சத்துரு போராடுறான்,
உன் முன்னேற்றத்துல சத்துரு போராடுவான். சில நேரத்துல உன் வாலிப நாட்கள்ல சத்துரு போராடுவான். உன்னை கொண்டு அவனுடைய ஆசைகளை எல்லாம் என்ன செய்வான்? நிறைவேற்றி கொள்ளுவான். நீ ஏமாந்து நின்னுடுவ. ஜாக்கிரதை. தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியாத வரும். யாரு காரணம்? சத்துரு. உன்னை தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு அவன் எங்க படுத்து கிடக்கான்? வாசப்படியிலே கிடக்கான். உள்ள என்ன நடக்குது? ஜெபம் நடக்குதா? வேற ஏதாவது நடக்குதா பாப்பான். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உள்ள வந்துருவான். ஆமென். ஹalleluya. நீங்க அவர் சத்தத்தை கேட்க ஜாக்கிரதை இல்லைன்னா அவன் உள்ள வந்துருவான். அதனாலதான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் சொன்னா, என் பட்டயத்தை உருவேன், அவர்களை என்ன செய்வேன்? சங்கரிப்பேன்னு சொன்னா. கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்றார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கு துணையா நிற்க போறாரு. அவனுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கினார். அவருடைய எண்ணங்களை அபத்தமாக்கினார். உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நிர்மூலமாக்கி போடுவார். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். துரத்தணுமா இல்லையா? நம்ம கையில் என்ன இருக்கணும்? ஆட்டுக்குட்டி. எந்த ஆட்டுக்குட்டி? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். ஜெயம்னு சொல்லுங்க. உங்களுக்கு எது போராட்டமா இருக்குதோ அதை மைண்ட்ல எடுத்துட்டு வாங்க. உங்க மைண்ட் கொண்டு வந்துட்டு சொல்லுங்க, இதுல இருந்து நான் என்ன செய்யணும்? அது சில பாவங்களா இருக்கலாம், இல்ல சில கிரியைகளா இருக்கலாம், சில போராட்டங்களா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் கர்த்தரை எதிர்பார்க்கிற யாரு? அந்த வெற்றி வீரன் நீங்க தான். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை ஜெயித்திடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடியேற்றிடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடியேற்றிடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ஐயா ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற
அலங்கோ இனியவர ஆக்கரிப்போம் 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 அலங்கோ இனியவர ஆக்கரிப்போம் எக்காலம் போதி எரிகோவ பிடிப்போம் ஆரவார துணியோடு காணாது கொள்ளுவோம் எக்காலம் போதி எரிகோவ பிடிப்போம் ஆரவார துணியோடு காணாது கொள்ளுவோம் ஆக்கரிப்போம் ஆக்கரிப்போம் அலங்கோ இனியவர ஆக்கரிப்போம் தேவஜனமே ஆக்கரிப்போம் ஆக்கரிப்போம் அலங்கோ இனியவர ஆக்கரிப்போம் ஐயா எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம் ஓ எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம் யோசுவாவின் காலமல்லோ ஆமென் ஓ எக்காலம் ஊதி ஆரவார துதியோடு எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம் ஆரவார துதியோடு எக்காலம் ஊதி காணாது பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாது ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க ஐயா ஜோரா கைய தட்டி இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க குறிக்கு பாத்திர கணக்குக்கு பாத்திர மகிமைக்கு பாத்திர நீதான் ஐயா குறிக்கு பாத்திர கணக்குக்கு பாத்திர மகிமைக்கு பாத்திர நீதான் ஐயா குறிக்கு பாத்திர கணக்குக்கு பாத்திர மகிமைக்கு பாத்திர நீதான் ஐயா ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க ஐயா ஜோரா கைய தட்டி பாடுங்க இஸ்ரவேல் பரிசுத்தர இயேசுவே ஜோரா கைய தட்டி இஸ்ரவேல் பரிசுத்தர ஜோரா கைய தட்டி பாடுங்க இஸ்ரவேல் பரிசுத்தர நமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி
சொல்லுங்க. ஆமே, ஆமே. நமது தேவன் எழுந்தருளி யாரை முறியடிப்பாரு? சத்துருக்களை முறியடிப்பார். முறியடிச்சது மாத்திரமல்ல, உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்துவாரு? ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். சொல்லுங்களேன். ஆமென். எங்க கலங்கி நிக்கிறீங்களோ, எங்க வெட்கப்பட்டு போனீங்களோ, எங்க தேவ பிள்ளையே, எங்க தேவ பிள்ளையே அவமானப்பட்டையோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக, உன்னை அற்பமா எண்ணின கண்களுக்கு முன்பாக, எப்படி ஒரு யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் கனப்படுத்தினாரோ, அதே போல கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யோசுவா பார்த்து சொன்னார், பயப்படாத. எந்த ஜனங்க இன்னைக்கு உன்னை அற்பமா நினைக்கிறாங்களோ, எந்த ஜனங்க உன்னை கேவலமா நினைக்கிறாங்களோ, ஒருவேளை அதிகாரம் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், ஆனா சில நேரத்துல நம்மளை சுத்தி நிறைய வெட்கங்கள் இருக்கும், அவமானம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரே, இதே ஜனங்களுக்கு முன்பாக உன் தலை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். இவர்கள் கண்கள் காண உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் கண்கள் காண, உன் அற்பமா பேசின ஜனங்கள் கண்கள் காண, உன்னை கேவலமா நினைச்ச ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்கள் காண கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மையா வைப்பேன். யாரு உன்னை வியாதியஸ்தன்னு பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி உன்னை பலவானா நிக்க வைப்பேன். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர்கள் அறிவார்கள். ஆமென். என் தேவனால் உன்னோடு போராடுகிற சத்துரு சங்காரமாவான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இது யாருடைய காலம்? ஜோசுவாவின் காலம் அல்லோ. இது ஜோசுவாவின் காலம். இது உங்களுடைய காலம். உன் விடுதலை நாள் இது. இது உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய நாட்கள். பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ். ஒரு பிள்ளைகளை பலப்படுத்தி நடங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.